வணக்கம். சித்தாக்க உணவே மருந்து மருந்தே உணவு. சித்திரை மாதம் வெயில் கொடுத்தது பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட நிற்கவே முடியலைங்க. இதனால தான் நம்ம முன்னோர்கள் சித்திரை மாதத்தன்னைக்கு அம்மனுக்கு படைப்பாங்க. அம்மனுக்கு படைக்கிறதுல என்ன விசேஷம்னு பாருங்களேன். குளிர்ச்சியான அவ்வளோ சாமான படைப்பாங்க. வேர்வை நிறையாவே சொட்டிங் நிறையா இருக்கும். அந்த சொட்டிங்கை சரி பண்ணுறதுக்காக பானகம் வைப்பாங்க, நீர்மோர் வைப்பாங்க, கஞ்சி காய்ச்சி வைப்பாங்க. அது மாதிரி வெல்லம், இரும்பு சத்து சேரணுங்கிறதுக்காக வெல்லம் போட்டால் அவ்வளோ பலகாரமும் செய்து அம்மனுக்கு படைப்பாங்க. இது ரொம்ப விசேஷமான நாட்கள். அதேமாதிரி ஆடி மாதம் பீச்சோரம், அதாவது சென்னையில் ஃபுல்லாகவே ஆடி மாதம் கூழ் காய்ச்சி கொடுத்துருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாமான்கள் பொருட்கள்லாம் செய்து அம்மனுக்கு படைப்பாங்க. முக்கியமாக சித்திரை மாதம் அதுவும் முக்கியமாக தஞ்சாவூர் சைடில் இது எல்லாமே செய்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செய்கிறது சாமிக்கு படைக்கிறது, அம்மனுக்கு படைக்கிறது எல்லாமே நம்ம உடல் குளிர்ச்சிக்காக இருக்கும். இந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். நிறைய எலுமிச்சம்பழம் ஏலக்காய் போட்டு நிறைய வெல்லம் போட்டு பானகம் கொடுக்கறதும் சரி. நிறைய பலாப்பழம் கிடைக்குங்க. பலாப்பழம் சூடு அப்படிங்கிறது தெரியும். இந்த சூட்டில் ஏன் பலாப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்த சொட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்புல சோடியம் பொட்டாசியம் இன்னும் நிறையவே குறைஞ்சிரும். இந்த பலாப்பழம் சாப்பிடும்போது நிறையவே நமக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே திரும்ப நமக்கு கிடச்சிரும். நிறைய பலாப்பழம் சாப்பிடும்போது சூடு ஏறிடுங்கிறதால தான் பலாப்பழத்தில் தேன் கலந்து சாப்பிட்றது. இதேமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இது இதில் இதில் ஏன் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம செய்கிறத அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, இந்த சித்திரை மாதம் வெயில் போக போக இயற்கை நம்ம மேலே அவ்வளோ கோபமாக இருக்குது. அதை இன்னும் வெயில் அதிகம்தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்மளை பார்த்து வளரும் போது இந்த மாதிரி சாமி பக்தியும் இருக்கும்போது, படைக்கும் போது அந்த மாதிரி உணவுகள்லாம் அவங்க சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கும் இந்த உடல் குளிர்ச்சியாகவே அமையும். இந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமாக வாழும். எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.